மக்கள் எங்க ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்துருக்கு, இவ்வளவு போராட்ட குணம் வந்துருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க. எங்க ஐயா விட்ட யாரு இருக்கானா? இந்த சமூக நீதி பேசிக்க எவனா அவரை தாண்டி பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா அவர் கற்றுக் கொடுத்ததுதான். இந்த நாட்டில் என்ன உங்க ஈவேரா செஞ்சாரு? எங்க ஐயா ஆனமுக்கு போட்ட பிச்சை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன்ல. எவன் பேசுற நீ? இந்த நாட்டில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இன்னும் பேசிட்டு ஒரு மகன் இருக்காருன்னா எங்க ஐயா தான். நீங்க என்னங்க கட்சி எப்படி பேசுறீங்க? கட்சி என்ன கட்சி சார்? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் இருக்கு இல்ல அவருக்கு இல்லைன்னா புள்ள இருக்கல, அவர் கனவு நான் நிறைவேற்றுவேன். இந்த ஒரு புள்ள இருக்காருல்ல, செய்யறோம். என்னங்க நீங்க அப்ப முடியல மகன் செய்வன்ல, வேற எதுக்கு நான் அரசியல் சென்றேன்? எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? இப்ப என்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் போகல. அப்ப நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த வயசுலயும் ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. ஏன் போய் வீட்டுல படுப்போம்? என்னத்தையோ போயிட்டு போகுது நாடு, ஏதோ நாசமாயிட்டு போகுதுன்னு படுக்கலாம்ல. செய்யல இல்ல. இன்னைக்கு உங்களை உட்கார்ந்து பேசி ஏதாவது ஒண்ணு பேசிட்டுருக்காருல, இயங்குறாருலங்க, அதுக்கு கைதட்டுங்க, பாராட்டுங்க. என்னங்க அவர் தனித்து நிற்கிறேங்கிறதுனா ஆரம்பத்துல இருந்து அவரோட. ஆமா, எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். கற்றறிவு விட பட்டறிவு மேலானது இல்ல. 22 நாடுகளை ஏற்று சண்டை போடும்போது என் தலைமை எந்த நாட்டிலையும் ராணுவ உதவி கேட்கல, தனியா ஒத்தையாளர்னு தான் நின்றான். அதை இப்போ சொல்லுங்கல்ல, மொத்த கட்சி கூட்டணியா ஒத்த கட்சி மோதி வெல்லும். காரணம் மொத்தத்துல வீரம் வேணும் தொடல மாட்டான்.